சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் விழுப்புரம் மக்களவை தொகுதி நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கன்னியாகுமரி மற்றும் தருமபுரி மக்களவை தொகுதி நிர்வாகிகளுடனும் ஆலோசனை நடத்தி வருகிறார் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. மக்களவை தேர்தல் முடிவுகள் குறித்து அதிமுக நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்றும் தருமபுரி உள்ளிட்ட மக்களவை தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் காத்திருக்கிறார். ராஜேஷ், மேலும் தகவல்களை பதிவு பண்ணலாம். மக்களவை தேர்தலை பொறுத்தவரைக்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணி 40 தொகுதிகளிலும் போட்டியிட்டார்கள். அந்த 40 தொகுதிகளிலுமே அவர்கள் தோல்வியை சந்தித்திருந்தார்கள். 7 தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருந்தக்கூடிய இந்த நிலையில்தான் மக்களவை தேர்தல் தோல்விக்கான முடிவுகள் குறித்து கடந்த 10ஆம் தேதி முதல் தற்போது வரைக்கும் பல்வேறு மக்களவை தொகுதிகளை சேர்ந்த நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே இன்றைய தினத்தில் விழுப்புரம் மற்றும் கன்னியாகுமரி, மாலையில் தர்மபுரி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விழுப்புரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக வெற்றி வாய்ப்பை மிக சுலபமாக இழந்தது என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் அங்கு போட்டி திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அங்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ரவிக்குமார் போட்டியிட்டார். அங்கு அதிமுக சார்பாக வழக்கறிஞர் பாக்கியராஜ் போட்டியிட்டார். அப்பொழுது அந்த போட்டி என்பது நெக் டு நெக் தான் இருந்தது. அதனை அடிப்படையில் தான் விழுப்புரத்திற்கான அந்த தோல்விக்கான காரணம் என்ன என்பது குறித்து அவர் நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். ஏற்கனவே 19ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இன்றோடு இந்த கூட்டம் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 17ஆம் தேதி நடத்தப்படவிருந்த தென்காசி, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட அந்த தொகுதிகளுடைய ஆலோசனை கூட்டம் என்பது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. அந்த தொகுதிக்கான நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் என்று நடைபெறும் என்பது நாம் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் விழுப்புரம் மற்றும் கன்னியாகுமரி, தருமபுரி ஆகிய மக்களவை தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.